மியூட் பண்ணிடுவாங்க. கிரியேட் பண்ணுவாங்க. இதில் இருக்கிற மெசேஜ் மட்டும் வந்துச்சு. நான் டெலிட் கொடுத்துட்டேன்னா அது ஃபர்ஸ்ட் வருமானது 40 நிமிஷத்துல டெலிட் ஆயிருக்கு. நான் டெலிட்ல கொடுத்துட்டேன்னா என்ன சத்தம் வருது?
காலிமுத்து சார், நீங்களே வாசிச்சிருங்க, அவர் சார் வரல சார். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன்னுடன்
இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை சங்கத்தின் உதவியாளர் தாமஸ் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் காளிமுத்து அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சந்திர மகேஷ் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நமக்கு சிறப்பான ஆசனங்களை செய்ய காத்துக் கொண்டிருக்கும் ஆசன் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் மற்றும் இணைப்பில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம். ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் காளிமுத்து அவர்கள். சார் காளிமுத்து சார். காளிமுத்து சார். காளிமுத்து சார். ரமேஷ் நீங்க வாசிக்கிறீங்களா? ஓகே தலைவரே. நீங்க வாசிங்க. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றை, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதுமூரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி தலைவர் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். சரி, பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர். அம்மா வாசிக்கலாமா? பூங்குடியம்மா. ஆடியோ கேட்கலையா தலைவர்? ஆடியோ கேட்கலையா உங்களுக்கு? ஒர்க் ஆகுது உங்களுக்கு? பூங்குடியம்மா.
அம்மா உங்களுக்கு கேக்குதா? கேட்கல. தலைவர் உங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. ஹலோ சார், எனக்கு கேட்கல. ஐயா நீங்க பேசுறது கேட்கவே இல்லைங்க. நான் மியூட் ஆன் பண்ணியாச்சுங்க ஐயா, இருந்தாலும் கேட்கல. கேக்குதுங்களாங்க ஐயா? சரிங்க ஐயா. சரிங்க. நீங்க பேசலாமா? அனைவருக்கும் காலை வணக்கம். இறை வேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் யாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக கைகளுக்கு உண்டான பயிற்சி, கண் பயிற்சி. மாமா பிரணம் வந்துடலையா? அடுத்ததாக பிரணவ மந்திரம். இரு கையிலையும் சின்முத்திரை வச்சுக்கோங்க. நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மீண்டும் ஒரு மூச்சு. மீண்டும் ஒரு மூச்சு. மீண்டும் ஒரு மூச்சு. ஓய்வு. கைகளை உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். அடுத்ததாக கைத்தட்டல் பயிற்சி. தோள்பட்டையிலிருந்து போய்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10. 2 2 3 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7
8, 9, 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2, 3, 5, 6, 8, 9, 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்ததாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காட்டு. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக கண்களுக்கு உண்டான பயிற்சி. வலது இடது மேலும் கீழும், மேல் கீழ், மேல் கீழ், மேல் கீழ், மேல் கீழ், மேல் கீழ், வலது இடது, வலது இடது, வலது இடது, வலது இடது, வலது இடது. ஓய்வு. மெல்ல கண்களை மூடிக்கோங்க. இறுக்கம் இல்லாம மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக கண்களை திறந்து சுழற்சி முறை. வலது மேல் இடது கீழ், வலது மேல் இடது கீழ், வலது மேல் இடது கீழ், வலது மேல் இடது கீழ்.
ஆப்போசிட். இடது மேல் வலது கீழ். இடது மேல் வலது கீழ். இடது மேல் வலது கீழ். இடது மேல் வலது கீழ். மெல்ல கண்களை மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. உள்ளிழுக்கும் மூச்சை விட வெளியேற்றும் மூச்சு காற்று அதிகமாக இருக்கட்டும். கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக நின்ற நிலை பயிற்சிகள். அனைவருக்கும் காலை வணக்கம். அடுத்ததாக நின்ற நிலை பயிற்சிகள். உடலை நேராக வைத்து நிதானமான நீண்ட மூச்சு காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுகிறோம். 10 திறன்கள். முதல் நிலை, கைகள் உயர்த்தும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். அக்காற்றை வெளியேற்றியவாறு கைகள் இடுப்புக்கு வருகிறது. பிரயாசனா. உடலை எல் வடிவில் வைத்து நம்முடைய விரல் நுனிகள் தரைக்கு சென்ற பிறகு வலது கால் உயரட்டும். கழுத்து மேல் இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9. இரு கால்களையும் இணைத்து வைத்து இரு கைகளையும் இடுப்பில் வைத்து காற்றை உள்ளிழுத்தவாறு மேலே வருகிறது. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்த நிலை திரிகோணாசனா. கால்களை விரித்து வைத்து இரு கைகளும் தோள்பட்டை உயரத்தில் இருக்கட்டும். காற்றை வெளிவிட்டவாறு வலது கை வலது கால் கட்டை விரலில் பார்வை மேல இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. அப்படியே கை மேலே உயர்கிறது. காற்று உள்ளே செல்கிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு போகட்டும். மீண்டும் காற்றை உள்ளிழுத்து அடுத்த கால் பார்வை மேல இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. கைகள் இடுப்புக்கு போன பிறகு ஒரு நிதானமான நீண்ட மூச்சு ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக பூரண திரிகோணாசனம். வலது கை இடது கால் கட்டை விரலுக்கு போகிறது. பார்வை மேலே உள்ளது.
1 2 3 4 5 6 7 8 9. மெல்ல மேல வர்றோம். மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு போகட்டும். ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. இப்போ இடது கை வலது கால் கட்டை விரலில் பார்வை மேல இருக்கட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. இரு கால்களையும் இணைத்து வைத்துக் கொள்கிறோம். ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அடுத்ததாக பாதகஸ்தாசனம். கைகள் உயர்த்தி மூச்சுக்காற்று உள்ளே செல்லட்டும். அப்படியே காற்றை வெளிவிட்டவாறு உடலை இரண்டாக மடித்துள்ளோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல வெளியேறுகிறது. அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே படுத்த நிலைக்கு சென்று விடுகிறோம். படுத்த நிலையில் இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி மெல்ல வலது இடதாக மெதுவாக அப்படியே கைகளை வானத்தை நோக்கி வைத்து நம்முடைய உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி வைத்து அடிவயிற்று பகுதி மேலே வந்து கீழே செல்ல வேண்டும். நாம் தூங்கும் பொழுது நம்முடைய வயிற்று பகுதி மேலும் கீழும் வரும். ஒரு குழந்தை சுவாசிக்கும் பொழுது அதனுடைய வயிற்று பகுதி மேலும் கீழும் வரும். அதுவே முறையான மூச்சு. நம்முடைய மன மாறுபாடுகள் அனைத்தும் அடிவயிற்று பகுதியை தாக்கும். அந்த அடிவயிற்று பகுதியில் ஆழமான சுவாசம் எடுத்து விடும் பொழுது அந்த பதிவுகள் அகன்றுவிடும். ஆகையால் ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட காற்று உள்ளிழுத்து மெல்ல வெளியேறுகிறது. அடுத்ததாக இரு கால்களையும் இணைத்து வைத்து ஊஞ்சலாசனம். எப்போதும் செய்யக்கூடிய எளிமையான ஆசனம், முதன்மையான ஆசனம், முக்கியமான ஆசனம், அனைவரும் பயில வேண்டிய ஆசனம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக பக்கவாட்டில் சைடுல நம்முடைய உடலை சாய்வாக கொண்டு வருகிறோம். வலது இடதாக போகட்டுங்க. ஓய்வு.
ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே சென்று மெல்ல வெளியேறுகிறது. அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக இரு கால்களையும் இணைத்து வைத்து இரு கால்களும் நேராக உள்ளது. செங்குத்தாக உயர்த்துகிறோம். கால் கட்டை விரல் பார்க்கிறோம். ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. இப்போ செய்த பயிற்சியிலிருந்து சற்று கூடுதலாக இடுப்பை மேலே உயர்த்துகிறோம். இடுப்பில் கைகளை வைத்து மெல்ல இடுப்பு பகுதியை மேலே உயர்த்துகிறோம். ஆழ்ந்த மூச்சு. நிதானமான காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். அடுத்ததாக இதற்கு மாற்றாசனமாக மச்சாசனம். தலைப்பகுதி உள்ளே போகட்டும். இடுப்பு தரையிலேயே இருக்கட்டும். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. அடுத்ததாக அவிழ்ந்து படுத்த நிலை ஆசனங்கள். முதலைய ஆசனத்தில் நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்கிறோம். ஆழ்ந்து மூச்சு இழுத்து விட்ட பிறகு இரு கால்களையும் இணைத்து வைத்து இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து கால் பாதம் நீட்டி வைத்து புஜங்காசனம், பாம்பாசனம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அதைவிட ஒரு ஆழமான மூச்சு.
வலது கை வலது கால் கணுக்காலை பிடிக்கட்டும். இடது கை இடது கால் கணுக்காலை பிடிக்கட்டும். வில்லாசனம். வயிற்று பகுதி மட்டும் தரையில் உள்ளது. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. கால்களை இணைத்து வைத்து முயலாசனம். செய்த பயிற்சிக்கு மாற்றாசனமாகவும் முதன்மையான ஆசனமாகவும் முக்கியமான ஆசனமாகவும் முயலாசனம் உள்ளது. ஆகையால் முயலாசனத்திற்கு வந்து விடுகிறோம். அப்படியே வஜ்ராசனத்தில் அமர்ந்து கைகளை நீட்டியவாறு நம்முடைய மூக்கு நுனி தரைக்கு வரட்டும். பூனை ஆசனா. தலை மேல வரும் பொழுது இடுப்பு கீழே போகட்டும். தலை உள்ள வரும் பொழுது இடுப்பு மேல வரட்டும். 1 2 1 2 1 2 ஓய்வு. மீண்டும் முயலாசனத்துக்கு போகிறோம். முயல் ஆசனம். அதே காற்றை உள்ளிழுத்தவாறு மேல் நோக்கி வருகிறோம். அடுத்ததாக சிம்மாசனம். நேற்று பார்த்த ஆசனத்தினுடைய அந்த நிலையை கவனித்துக் கொள்கிறோம். கால்கள் விரிந்த நிலையில் உள்ளது. இரு கால்களும் பக்கவாட்டில் உள்ளது. தலை நேராக உள்ளது. இரு கால் முட்டி பிடித்து கைகள் முன்னாடி இருக்கட்டுங்க. முன்னாடி வைத்து அந்த நெஞ்சு பகுதி நல்லா நிமிர்ந்து அந்த சிங்கம் ஒரு பயம் இல்லாம ஒரு கம்பீரமா இருக்கும் இல்லை, அதனுடைய தோற்றம். குறிப்பாக அந்த பய உணர்வு தான் தைராய்டை ஸ்தம்பிக்க வைக்குது. தைராய்டு சுரப்பிகளை மாற்றத்தை ஏற்படுத்துறது. பயம்தான் எல்லாத்துக்கும் நம்முடைய எல்லா செயல்பாட்டுக்கும் தடையாக உள்ளது அந்த பயமே. அப்போ அந்த பய உணர்வு இல்லாமல் இருப்பதற்கு இந்த சுரப்பி மண்டலங்கள் பயன்படுகிறது. அந்த சுரப்பியில் தைராய்டு சுரப்பியை சரி செய்வதற்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுத்த காற்றை, இரைப்பையில் இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றுவதற்கும் இப்பயிற்சி உதவும். கண்கள் நன்றாக திறந்து நாக்கை நன்றாக வெளியே நீட்டி அப்படியே ஒரு 10 வினாடிகள் உள்ளது. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. இந்த ஆசனத்தை பக்கவாட்டில் பார்த்துக்குங்க. கால்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பக்கவாட்டுல பார்த்துருங்க. செய்து பாருங்க. எல்லாத்துக்கும் வர்றது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனா இது மிக 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 முக்கியமான ஆசனமாக உள்ளது. நான் யோகா ஆசிரியராக வருவதற்கு இந்த ஆசனமே எனக்கு உந்து சக்தியாக இருந்தது.
அப்படிப்பட்ட ஆசனத்தை உங்களுக்கு இப்பொழுது காண்பிக்கிறோம். ஐயா கால் சரியா தெரியலங்க ஐயா. இப்ப தெரியுதுங்களாம்மா? இப்ப தெரியுதுங்களாம்மா? சரிங்க ஐயா. இப்ப தெரியுதுங்களா? சைடுல இடுப்பு வந்து தரையில அமர்ந்து இருக்குதுங்கம்மா. 2 கால்களும் சைடுல இருக்கு. சிங்கம் எப்படி அமர்ந்து இருக்குமோ அது போல. புரிஞ்சுதுங்களா? அப்படியே வச்சிடணும். தொடக்கத்துல வந்து கொஞ்சம் சிரமம் இருக்கு. ஆனா அமர்ந்து அமர்ந்து செய்ய செய்ய உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடும். ஓய்வு இந்த சைடுல இப்ப தெரியுதுங்களா? சைடுல வந்திருக்கு கால் சைடுல வந்திருக்குது, கவனிச்சுக்குங்க. வச்சுட்டு நல்ல கைகளை முன்னாடி வச்சிடணும் பேலன்ஸ்க்கு. நல்ல நிமிர்ந்து பார்க்கணும். நல்ல இந்த கழுத்து பகுதியெல்லாம் நேராக இருக்கணும். பத்திரம், கோமுகம், பங்கயம், கேசரி 4வது ஆசனம். திருமூலனுடைய வரிசை பட்டியல் இது 4வது ஆசனமாக உள்ளது. ஓய்வு. இதில் ஒரு கஜிக்கு முறை இருக்கும், அதை நாளைக்கு பார்ப்போங்க. இப்போ இந்த நிலையை மட்டும் நீங்க வச்சு பாருங்க. ஓய்வு, ஒரு நீண்ட மூச்சு. வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தார். உடல் நேராக உள்ளது. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. நன்றாக தோள்பட்டை மேலும் கீழும் போய் வரட்டுங்க. அடுத்ததாக முன்னோக்கி பின்னோக்கி போகட்டுங்க. நம்முடைய எண்ணங்களுக்கும் மூச்சிற்கும் தொடர்புண்டு. அப்போ ஒரு மாறுபட்ட முரண்பாடான எண்ணங்கள் வரும் பொழுது இந்த சுவாசத்தில் மாறுபாடு ஏற்படுகிறது. அந்த சுவாசத்தில் மாறுபாடு ஏற்படும் பொழுது முழுமையான மூச்சு காற்று கிடைக்காமல் போகிறது. அதை சமன்படுத்துவதற்கு யோக பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சிகளும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதோடு ஒரு யோக பயிற்சி என்பது உடலை ஒரு கட்டு மாதிரி இருக்காது, ஒரு பருமனாக காட்டாது, ஒரு நீரோடையாக காட்டும். அதே போலதான் இந்த மனமும் ஒரு நீரோடையாக அதனுடைய போக்கில் போவதற்கு இந்த பயிற்சி துணை செய்யும். அதனால முறையாக முழுமையாக ஒரு நாளும் செய்யும் பொழுது உங்களுக்குள் ஏற்பட்ட அந்த மன அழுத்தங்கள், இந்த வாழ்க்கை சூழ்நிலையில் எதிர்பாராத வரக்கூடிய நிகழ்வுகள் அந்த உடலில் பதிக்கிறது. அதை அப்புறப்படுத்துவதற்கு, வெளியேற்றுவதற்கு இந்த காலை வேளையில் ஒரு அற்புதமான மருந்தாக, மருந்தாக இயற்கை கொடுத்திருக்கிறது. அதனால் இந்த தோள்பட்டையை சுழற்றுவது, சுவாசத்தை கவனிப்பது, ஆழ்ந்த மூச்சு உள்ளிழுத்து விடுவது, இதை செய்யும் பொழுது மீண்டும் நம்முடைய இந்த செல்லுக்கு சார்ஜ் போடுற மாதிரி ஒவ்வொரு நாளும் அது லோட் ஆயிக்குது. அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியாக அமைந்துள்ளது. அதனால உணர்ந்து முழுமையாக நீங்களாக யாருக்காகவும் நீங்க செய்ய போறதில்ல, உங்களுக்காக உங்களுடைய முயற்சியால் செய்ய வேண்டும்.
நிதானமான நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றி விடுகிறோம். அப்படியே கைகளை அந்த விரல்களை தோள்பட்டையில் வைத்து கைகள் மேல போகும் பொழுது காற்றை உள்ளிழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. எப்பொழுதும் நாம் மூச்சு உள்ளிழுத்து வெளிவிடும் பொழுதே நம்முடைய அந்த நாபி சக்கரம் அந்த தொப்புள் பகுதியிலிருந்து அடிவயிற்று பகுதி உள்ளே வெளியே சென்று வருவதாக உணர்ந்து செய்யுங்கள். அதுவே முழுமையான பயிற்சி. அடுத்ததாக இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 உள்ளே வெளியே இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட். ஓய்வு. நிதானமான நீண்ட காற்று ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்ததாக நீண்ட காற்றை உள்ளிழுத்து இரு காதுகளையும் அடைத்து காற்றை உள்ளிழுத்து அடைத்து மகர ஓசை நன்றாக தலை அதிரும் அளவுக்கு மீண்டும் ஒரு மூச்சு. நன்றாக அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்றை உள்ளிழுத்து மகர ஓசை. அப்படியே கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். ஆழமாக நீண்ட மூச்சு காற்று உள்ளே சென்று அக்காற்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. மீண்டும் மூச்சு காற்றை உள்ளே இழுக்கிறோம். ஆழமாக நீண்ட காற்று உள்ளே சென்று அப்படியே கைகள் கீழே வருகிறது. மூச்சு காற்றை வெளிவிடும் பொழுது மிக மெதுவாக இயல்பாக மெல்ல வெளியேறட்டும். கைகள் உயரும் பொழுது வேகமாக ஆழமாக உள்ளே செல்லட்டும். கைகளை பக்கவாட்டில் வைத்து கைகள் விரியும் பொழுது காற்று உள்ளே சேரும் பொழுது வெளியே உள்ளே வெளியே. உள்மூச்சு வெளிமூச்சு கவனிக்கிறோம். கண்கள் மூடிய நிலையில். எல்லோருடைய கண்கள் மூடிய நிலையில் மூச்சு காற்றை கவனிக்கட்டும். கண்கள் திறந்திருந்தால் கவனம் வெளியில் போகும். கவனம் வெளியில் சென்றால் காற்று உள்ளே செல்வதில் தடைபடும். ஆகையால் கண்கள் மூடிய நிலையில் நாம் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து விடுகிறோம். இந்த இயற்கையினுடைய பேராற்றலோடு இந்த சிறு ஆற்றல்
இந்த பிண்டம்னு சொல்லுவோம். உடம்பு அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது. அண்டமும் பிண்டமும் இணைந்து ஒத்திசைந்து பயணிப்பதற்கு இந்த சுவாசத்தை அந்த சுவாசத்தோடு அந்த காற்றோடு இணைத்து விடுகிறோம். காற்று அதுவாக உள்ளே செல்கிறது, அதுவாக வெளியேறுகிறது. நம்முடைய மனம் பார்வையாளராக உள்ளது. நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். எதை கவனித்துக் உள்ளோம் என்றால், உள்ளே செல்லக்கூடிய காற்றும் வெளிவிடக்கூடிய காற்றிலும் கவனத்தை வைத்து பார்வையாளரை போல் ஒரு சாட்சியாக இந்த காற்று உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது, உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது அப்படிங்கிறதை மட்டும் கவனித்துக் கொண்டுள்ளோம். நம்முடைய முயற்சியால் காற்றை உள்ளிழுக்கவும் இல்லை, வெளிவிடவும் இல்லை. அதுவாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ந்து கொண்டு உள்ளதை நாம் ஒரு பார்வையாளராக கவனித்துக் கொண்டுள்ளோம். தானாக காற்று உள்ளே செல்கிறது, மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. காற்று அதுவாக சென்று அதுவாக வெளியேறுகிறது. கண்கள் மூடிய நிலையில் உள்ளது. அப்படியே கைகளை உரசி அப்படியே அந்த மூடிய கண்களில் அப்படியே ஒரு சூடு கொடுங்க. அப்படியே நம்முடைய உடலை இந்த உள்ளம் நேசிக்கட்டும், நன்றாக வருடி விடுங்க. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஈழர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். மனமும் உடலும் ஒன்றே. நமது மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி உடம்புல வியாதி வரும். ஆமாங்க, கவலை வந்தால் வயிற்றில் வியாதி வரும், கோவம் வந்தால் லிவரில் வியாதி வரும், பயம் இருந்தால் கிட்னியில் வியாதி வரும். இப்படி ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் வியாதிக்கும் சம்மந்தம் இருக்குது. இதையெல்லாம் பார்க்காம அந்த உறுப்பை மட்டும் ஆராய்ச்சி பண்ணி ஸ்கேன் பண்ணி அதுக்கு ஒரு நோய்க்கு பேர் வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலாம் இப்போதைக்கெல்லாம் குணமாகாது. மனம்தான் காரணம். மனதையும் சரி செய்ய வேண்டும். எனவே மனதை ஒழுங்குபடுத்துவது எப்படின்னு பார்க்கலாங்க. அதாவது மனதில் வரும் எண்ணங்களை நாம் என்ன பண்ணணும், அவசரப்பட்டு எடுக்கிறோங்க. அதை கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா கெட்ட காரியத்துக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு எடுத்த முடிவுகள்ங்க. அதாவது மனசு ஒன்று சொல்லும், புத்தி ஒன்று சொல்லும், ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்கிறோன்னு தெரியாது. புத்தியை பயன்படுத்தாமல் மனசை பயன்படுத்தி முடிவெடுத்துட்டு வந்துடுவோம். அப்புறம் தான் பார்த்தா மாட்டிக்குவோம். ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்ருப்போம், மாதம் 50,000 சம்பளம் இருக்கும். அதை நம்பி எல்லா குடும்பம் நடந்துகிட்ருக்கோம், லோனெல்லாம் போயிட்டுருக்கோம், நல்லா தான் இருக்கும். திடீர்னு ஒரு மேனேஜர் வந்து திட்டிடுவார். அந்த நேரத்தில் இருக்கிற கடுப்பில் திருப்பி திட்டிட்டு வேலையை வேண்டான்னு வீட்டில் வந்து உட்காந்துருவோம்.
உட்கார்ந்த ஒன்று தான் தெரியும், அச்சோ போச்சே சோத்துக்கு வழி இல்லையேன்னு. அப்புறம் யோசிப்போம், கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாரி சார்னு சொல்லியிருந்தா இந்நேரம் அந்த வேலையை தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுங்க. நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள், நமது மனதில் ஏற்படும் அவசரமாக எடுக்கும் முடிவுகள், அதனால தான் வாழ்க்கையில் எல்லா சிக்கலும் வருதுங்க. இதனால தான் காதலன் படத்துலையும் ரட்சகன் படத்துலையும் அவங்க அப்பா, அதாவது ஹீரோவுக்கு சொல்லி கொடுப்பாங்க, டென்ஷனோ கோபமோ பயமோ கவலையோ வந்தால் நீ உடனே முடிவு எடுக்காத, 5 நிமிஷம் வெயிட் பண்ணும்பாங்க. இந்த 5 நிமிஷம் எதுக்கு தெரியுமா? அதாவது புத்தியை பயன்படுத்தி இந்த கோபம், இந்த டென்ஷன், இந்த பயம் இங்கே வேணுமா வேண்டாமான்னு பார்க்குறதுக்கு தான் 5 நிமிஷம். நீங்கள் கேட்கலாம், கோபம் படாமல் விட்டுட்டு போக வேண்டியதானே, அதுக்கு 5 நிமிஷம்னு. சில நேரங்களில் நம்ம கோபப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். உதாரணமாக வீட்டுக்குள்ளே நாய் வருது, நீங்கள் ரொம்ப அன்பானவர், அந்த நாயை பார்த்துட்டு கோவப்படாமல் இருந்தீங்கன்னா அது பாட்டு வீட்டுக்குள்ளே போது எல்லாத்தையும் கலாட்டா பண்ணிட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? நடிப்பு, போ அப்படின்னு. அந்த நாய் மேலே நமக்கு கோபமெல்லாம் இல்லை, அப்படி கோவப்படுற மாதிரி கத்துனா தானே நாய் வெளியே போகும். அப்போ அது கோவப்படணுமா இல்லையா? சில நேரங்களில் டென்ஷன், கோபம், பயத்தை நம்ம காமிக்க வேண்டும், ஆனால் நாம் அதற்கு உள்ளே இருக்கக்கூடாது, வெளியிலிருந்து நடிக்க வேண்டும். இதுதான் ஞானம். ஞானிகள் கோவப்படுவார்கள், ஆனால் கோபத்துக்கு உள்ளே இல்லாமல் வெளியே இருந்து வேடிக்கை பார்ப்பார்கள். ஞானிகள் பயப்படுற மாதிரி நடிப்பார்கள், ஆனால் உண்மையிலேயே பயப்பட மாட்டார்கள், சும்மா ஒரு ஆக்டிங். நீங்கள் கோபம், பயம், டென்ஷனுக்கு உள்ளே இருந்தீங்கன்னா மாட்டிட்டீங்க, வெளியே இருந்தீங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஒருத்தர் காரில் இடிச்சிட்றாரு, உங்கள் கார் டேமேஜ் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு 10,000 செலவாகும். நீங்கள் அவர்கிட்ட வாழ்க வளமுடன் அப்படின்னு அவர் கிளம்பி போயிட்டே இருப்பார். அவ்வளோதான். என்னப்பா வண்டி சரி பண்ணணும், காசு கொடுப்பானா கொடுப்பாரு. சில பேர் மரியாதை கேட்டால் தருவாங்க, சில பேர் அதட்டி கேட்டால் தான் தருவாங்க. அப்போ அதை நடிக்கணுமா இல்லையா? அதனால் புரிஞ்சுக்குங்க, இந்த கோபம், டென்ஷன், பயமெல்லாம் வேணும், நமக்கு வேணும்னா தான் வேணும், இல்லைன்னா வேண்டாம். இப்படி இருக்கிறவர் தாங்க ஞானி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இனிமேல் டென்ஷனு, கோபம், பயம் வந்தால் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், எடுக்கலாமா வேண்டாமான்னு. சில நேரத்தில் தேவைப்படாது, விட்டு போயிருங்க. ஆமாங்க, சில பேர் அவசரப்பட்டு கத்தி எடுத்து குத்தி கொன்றுவாங்க. அண்ணனையோ தம்பியோ செத்ததுக்கப்புறம் ஐயோ பங்காளி அவசரப்பட்டு செத்து போயிட்டியாடாம்பாங்க. குத்துனதே நம்ம தான். நீங்கள் வேணா பாருங்கள், இந்த காதலன் படத்தில் அவங்க அப்பா சொல்லாருன்னு சொல்லி பிரபுதேவா கடைசியாக நக்மா ஐ லவ் யூ சொன்னதுக்கப்புறம் கூட 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவார், கட்டி பிடிக்கிறதுக்கு. ஆமாம், அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டு அப்புறம் யார் மாட்டிக்கிறது அப்படின்னு. சில பேர் யோசிக்கிறீங்க, ஆமாம் தம்பி நீ சொல்கிறது கரெக்டு தான் தம்பி, இனிமேல் அவசரப்பட்டு எதுவும் முடிவு எடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சிங்களா இல்லையா? சில பேர் யோசிச்சிருப்பீங்க, போங்க தம்பி நீங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் தப்பிச்சிருப்பேன் தம்பி, பொண்ணு பார்க்க போகிற இடத்துல டக்குன்னு பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லி என் வாழ்க்கையே வீணாக போச்சேன்னு சில பேர் யோசிக்கிறது என் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள், நாம் அவசரப்பட்டு முடிவெடுக்கும் பொழுது அதனால் ஏற்படும் துன்பம், துயரம், டென்ஷன், கோபம், பயம்தான் மனதில் பதிவாகி உடம்பில் அனைத்து வியாதிகளையும் உண்டு செய்கிறது. எனவே இனிமேல் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு கோபம், டென்ஷன், பயம் வரும் பொழுது அதை 5 நிமிடம் ஒத்தி வையுங்கள். இந்த டெக்னிக் பயன்படுத்தி தாங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. சில மருத்துவமனைகளில் உங்களை என்ன பண்ணுவாங்க, பயமுறுத்துவாங்க. 10 நிமிஷம் டைமு, இந்த உறுப்பு வெடிக்க போகுது, இது உசுறு போகுது, உடனே 10 லட்சம் கட்டுங்கம்பாங்க. உங்களுக்கு வசதியாக இருப்பீங்க, அவருக்கு பணம் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுறாரு, போய் சொல்லி உங்களை அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. இதை பயன்படுத்த சேல்ஸ் பண்ணுவாங்க. இன்று 5000 உள்ள பொருள் 2500 இன்றே வாங்குங்கள்னு. நம்ம புத்தியே வேலை செய்யாது. நாளைக்கு போனால் கிடைக்காத வாங்கிட்டு வந்துடுவோம். கடைசியில் பார்த்தா 1000 ரூபா பொருள் 2500 கொடுத்துருப்பாங்க. இப்படி அவசரப்பட்டு இந்த வீடெல்லாம் புரோக்கர்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா, வீடு வாங்கலாம் போகும்போது அப்படி தான். ஒரு வீடு நமக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், சரி 2 நாள் யோசிச்சுட்டு வாங்கலான் இருப்போம். புரோக்கர் என்ன பண்ணுவாங்க, சார் ஏற்கனவே இன்னொருத்தர் 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டார் சார் அரை மணி டைமு, உடனே சொல்லுங்கள் என்னாச்சு சொல்லுங்கள், இல்லைன்னா கொடுத்துருவோம் அப்படிம்பாங்க. பயந்து ஒன்றும் வீடு வாங்கிடுவோம். இந்த மாதிரி நிறைய நடக்குதுங்க. மருத்துவத்துறையில், ரியல் எஸ்டேட்டில், சேல்ஸில், இது மாதிரி பல இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க, நம்ம புத்தியை பயன்படுத்த விடாமல் ஒரு டைம் டியூரேஷன் வச்சு சொல்லுங்கள் அப்படின்னு முடிச்சுட்ருவாங்க. உஷாராக இருக்கணும். அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நம்மளை லாக் போகிறது ரொம்ப சுலபம். டென்ஷன் பண்ணி விட்டுட்டு மனசுக்கு பிடிச்ச டபால் முடிவு எடுத்து தூக்கிடுவாங்க. அதனால் இனிமேல் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் ரொம்ப 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப நேரம்லாம் இல்லை. 5 நிமிஷம் காத்திருந்தால்
நமக்கு இந்த டென்ஷன், கோபம், பயம் வேண்டுமா வேண்டாமா என்பதை நாம் முடிவு செய்து விடுவோம். ஒருவேளை வேணும், இந்த கோபம் இருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்னா கோபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், டென்ஷனை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அது நடிக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர நீங்கள் அதில் உள்ளே இருக்கக்கூடாது. ஞானிகள் எப்பொழுதும் கோபம், டென்ஷன், பயத்துக்கு உள்ளே இருக்க மாட்டார்கள், வெளியே இருப்பார்கள். இது நல்லது. நாம் உள்ளே இருந்தால் கெட்டது. உள்ளே இருந்தமா வெளியே இருந்தமா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால், ஒரு கோபம், டென்ஷன், பயம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ச்சே அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணனேன்னு எனக்கே தெரிலன்னு சொன்னால் உள்ளிருந்தோன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணணும்னு நாம் முடிவு பண்ணால் நாம் வெளியிருக்கோன்னு அர்த்தம். எனவே கோபம், டென்ஷன், பயம் ஆகிய அந்த நெகட்டிவான வைப்ரேஷனும் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் நமக்கு எப்போ வேணுமோ அப்போ பயன்படுத்திக்கங்க, எல்லா நேரம் வேண்டாங்க. அதனால் 5 நிமிஷம் காத்திருங்கள், வேணுமா வேண்டாம் என முடிவு செய்யுங்கள். மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள். மனம் நிம்மதியாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக மட்டுமே இருக்கும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். நன்றி நன்றி ஐயா. நல்ல ஒரு சிந்தனை கொடுத்த ஈழ பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக சாந்தியாசனம் அளிக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா அவர். படுத்த நிலையில் கைகள் வானத்தை நோக்கி இருக்கட்டுங்க. வாழ்வில் எதிர்பாராமல் அல்லது பழக்கத்தின் காரணமாக அல்லது நம்முடைய ஜீன்கள் வழியாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்களை வெளியே வீசி விடுகிறோம். அப்படிப்பட்ட சாந்தியாசனம். இப்பொழுது கால்கள் ஒன்றின் மேல் ஒன்று இருக்கக்கூடாது, கட்டை விரலும் சேர்ந்து இருக்கக்கூடாது, தலை நேராக இருக்க வேண்டும். இந்த சாந்தியாசனம் படுத்த நிலையில் செய்தாலே முழுமையான பலன் கிடைக்கும். அமர்ந்த நிலையை விட படுத்த நிலையில் கண்களை மூடி செய்ய வேண்டும். கால்கள் தளர்வாக இருக்கட்டும். இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்த மூச்சில் இழுத்து மெல்ல வெளியேற்றி விடுகிறோம். அவ்விடங்களில் உள்ள தொந்தரவுகள் முழுவதும் காற்றின் வழியாக வெளியேறி விடுகிறது. வயிற்று பகுதியில் உள்ள தொந்தரவுகள் அனைத்தும் சுவாசத்தின் வழியாக வெளியேறி விடுகிறது. நெஞ்சக பகுதி, தோள்பட்டை பகுதி, இரு கைகள் பகுதி, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, தலை உச்சி பகுதி, முதுகு தண்டுவடத்தில் இவ்விடங்களில் உள்ள தொந்தரவுகள் அனைத்தும் சுவாசத்தின் வழியாக வெளியேறி விடுகிறது. கவனம் தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில், இரு கைகள், நெஞ்சக பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, இரு கால் தொடைகள் பகுதி, முட்டி பகுதி, கெண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், பாதம், கால் விரல்கள், உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய உடலில் காற்றோட்டம், வெப்போட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. இவ்வேளையில் நன்றாக ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் உள்ளே சென்றிருக்கிறது. ஆகையால் நாம் புத்துணர்வுடன், புது பொலிவுடன் உள்ளோம். நமக்குள் இருக்கும் எதிர்மறை சிந்தனைகள் அனைத்தும் மூச்சுக்காற்றின் வழியாக வெளியேறி விடுகிறது. நாம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட உள்ளத்துக்கு புறம்பான விஷயங்களை அனைத்தையும் வெளியேற்றி விடுகிறோம். 10வது வயதில், 20வது வயதில், 30வது வயதில் இந்த காலகட்டத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் அடிவயிற்று பகுதியிலிருந்து அழுத்து வைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் வெளியேறி விடுகிறது. தூய்மையான மேன்மையான காற்று உள்ளே செல்கிறது.
30 40 50 60 இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அனைத்து விஷயங்களும் அழுத்தங்களும் வெளியேறட்டும். முழுமையாக வெளியேறி விடுகிறது. 60 70 அதற்கு மேலும் உள்ள நபர்களும் வெளியேற்றி விடுகிறோம். நாமே அனுமதித்தோம், நாமே வெளியேற்றி விடுகிறோம். நமக்கான மருந்து நாம் தான் என்பதை தெள்ள தெளிவாக முடிவு செய்து அதை எங்கிருந்து வந்ததோ, எதன் வழியாக உள்ளே சென்றதோ அதன் வழியாகவே வெளியேற்றுகிறோம். காற்றோடு கலந்துதான் ஒரு எண்ணம் உள்ளே செல்லும். அதை காற்றோடு கலந்து வெளியேற்றி விடுகிறோம். எப்படிப்பட்ட தொந்தரவுகளாக இருந்தாலும் அது மனதால் ஏற்பட்டது. நம்முடைய உடம்பு என்பது உள்ள உடம்பு. இந்த உள்ளமே இந்த உடலை கட்டமைக்கிறது. இந்த உள்ளமே இந்த உடலை சீர்படுத்துகிறது, நடைமுறைப்படுத்துகிறது, செயல்படுத்துகிறது. நம்முடைய உடலை ஆளுமை செய்வது இந்த உள்ளமே. ஆகையால் இந்த உள்ளத்தை, இந்த மனதை கையாள தெரிந்தவர்களே உலகில் சாதனையாளர்கள். ஆகையால் நாம் அந்த பயிற்சிக்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து வாழ்க்கையில் பின்பற்றுவோம். ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு. மெல்ல இடப்புறமாக கண்கள் மூடிய நிலையிலேயே இடப்புறமாக புரண்டு அப்படியே மேலே அமர்ந்து அந்த கண்களுக்கு கைகளை உரசி நன்றாக ஒத்தடம் கொடுத்து வருடி விடுகிறோம். ஒரு புது பொலிவுடன் ஒரு புதிய உலகத்தை பார்ப்பதாக எண்ணி நம்முடைய கண்களை திறந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு உயர்வான நெறியை நமக்காக அருளிய இந்த சித்தர்களுடைய திருக்கூட்டத்திற்கு நாம் வணங்குவோம், அவர்களை பின்பற்றுவோம், அவர்கள் வழியில் செல்வோம். மற்றவர்களையும் இந்த உயரிய பாதையில், இந்த ஒரு உயரிய ஒரு பிறவி பயனை அடையக்கூடிய இந்த உடலை எடுத்த இந்த உயிரை வளர்த்த இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து ஒரு வாழ்வியல் முறையை நாம் கற்றுக்கொண்டுள்ளோம். இந்த கற்றுக்கொண்டுள்ளதை யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பார்கள். அப்படிப்பட்ட இந்த கல்வியை மற்றவர்களும் பின்பற்ற நாம் துணை செய்வோம். நாளும் உயர்க, நலம் பெருக, வளம் பெருக, வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி ஐயா. தொடர்ந்து ஆசனங்களை கற்பித்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் உள்ள அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, முன்பு சொன்னது போல் ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்கான நிகழ்வை 7 மணி முதல் 8 மணி நிகழ்வாக வரும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மாற்றலாம் என்று உள்ளோம். அதனால் குழந்தைகளை கண்டிப்பாக ஓரளவு இந்த நபர்கள் இந்த இணைப்பில் கொண்டு வந்து அவர்களும் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தங்களை சார்ந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அதில் இந்த இணைப்பில் அவர்களையும் கொண்டு வந்து இணைத்து பயன்பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வில் தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருந்தேன். அந்த நம்பர்ல வந்து உங்களோட காலேஜ் அக்கௌண்ட் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா அது இந்த குரூப்ல உள்ளவங்களுக்கும் தனியா ஒரு குரூப் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதனால சில பேர் வந்து பேர் இல்லாம இருக்குது, அதனாலதான் கேட்டிருந்தேன். உங்களோட நேம் போட்டு எனக்கு வந்து அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க, மெசேஜ் அனுப்பிடுங்க, அந்த குரூப்ல சேர்த்துடலாம்.
குறைந்த நபர்களே அனுப்பி இருக்கிறதுனால மற்றவர்கள் அனுப்பாம இருக்கீங்க. அவங்க நேம் இல்லாம சில இது வந்து நேம் இல்லாமலே இருக்குது. அதனால வந்து குறிப்பிட்ட நபர்கள் தொடர்ந்து பயணிப்பவர்கள் தங்களுடைய நேம் போட்டு காலச்சக்கரம் சொல்லிட்டு 9842493585 இந்த நம்பருக்கு வந்து நீங்க ஒரு மெசேஜ் கொடுத்துருங்க. கண்டிப்பாக அதில் சேர்த்து பயணிக்கப்படும். மற்றும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை சங்கத்திற்கும் ஆசனங்களை தந்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பண்ணம் அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களுக்கும் இந்த இணைப்பிலே உள்ள அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிறைவேற்றுடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஐயா வணக்கம். அந்த நம்பர் இன்னொரு தடவை சொல்லுங்களேன். 98424 சொல்லுங்க. 93585. நன்றி. நல்லது. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். திருச்செங்கோட்டிலிருந்து சுப்பிரமணியன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீட்டிங் பண்ணிக்கலாமா? படிங்க.